நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு, அத பணியாரத்தோட ஸ்டஃப் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிரலாம். கூட கார சட்னி வச்சிருந்தேன். பணியாரத்தோட சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே 3 பல்லு பூண்டு, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஆறுனதும் நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கோங்க. மசாலாக்கு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. கூடவே கருவேப்பிலை, திருவின இஞ்சி, பொடியா நறுக்குன பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இத நம்ம குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பணியாரக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எல்லாத்துலயும் 1 டீஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு, மேல திரும்பவும் 1 டீஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரவுன் ஆனதும் ரிமூவ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்க.